சென்னை வால்டாக்ஸ் சாலையில் தற்போது முதலமைச்சர் ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், நிலவரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது வால்டாக்ஸ் சாலையில் கால்வாயை தூர்வாரக்கூடிய பணிகள் மற்றும் ஆகாய தாமரை அகற்றக்கூடிய பணிகளை தற்பொழுது நேரடியாக பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது அந்த வால்டாக்ஸ் சாலை கல்யாணபுரம் பகுதியில இருக்கக்கூடிய அந்த சாலையில் நடந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இங்கதான் அந்த கால்வாயுடைய தூர்வாரக்கூடிய பணி மற்றும் ஆகாய தாமரை அகற்றக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் அந்த பணிகளை நேரடியாக ஆய்வு செய்கிறார். காலையில தலைமைச் செயலகத்தில் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் இந்த தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் முதலமைச்சர் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்த நிலையில தற்பொழுது இந்த பணிகளையும் நேரடியாக பார்வையிடுகிறார். அடுத்து மொத்தம் 5 இடங்களில் நேரடியாக முதலமைச்சர் அந்த பணிகளை பார்வையிடுகிறார். இரண்டாவதாக பேசன்பாலம் அருகே இருக்கக்கூடிய அந்த கால்வாய் தூர்வாரக்கூடிய பணிகளை பார்வையிடுகிறார். மூன்றாவதாக மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகளை நேரடியாக பார்வையிடுகிறார். ஓட்டேரி பகுதியில் நடைபெறக்கூடிய பணிகளையும் பார்வையிடுகிறார். நேரடியாக முதலமைச்சர் அந்த கல்யாணபுரம் பகுதியில தற்பொழுது அந்த கால்வாயில் தூர்வாரக்கூடிய பணிகளை நேரடியாக அந்த இடத்திற்கே வந்து பார்வையிடக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வால்டாக்ஸ் சாலையில் ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் சில விவரங்களை கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது இந்த ஆய்வில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் முதலமைச்சரோடு? முதலமைச்சரோடு தற்பொழுது அமைச்சர் சேகர் பாபு, அதே போல மாநகராட்சியுடைய ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரடியாக வந்திருக்கார்கள். இந்த தூர்வாரக்கூடிய பணி எவ்வாறு நடக்கிறது, எங்கெங்கெல்லாம் நடக்கிறது என்ற குறித்த ஒரு விளக்கத்தையும் அதிகாரிகள் முதலமைச்சரிடம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த பணிகளை விரைந்து முடிக்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். நேரடியாக வந்து ஆய்வு செய்த பின்னர் இந்த பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் அவர் பிறப்பித்திருக்கார். தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட பணிகளையும் நேரடியாக ஆய்வு செய்கிறார். குறிப்பாக பேசன்பாலம், அதே போல புளியந்தோப்பு நெடுஞ்சாலையில் செய்யக்கூடிய மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பணிகளையும் நேரடியாக ஆய்வு செய்கிறார். முதலமைச்சர் அந்த கால்வாயை பார்த்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கோகுல், பக்கிங்ஹாம் கால்வாயை தூர்வாரும் பணி என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? நிச்சயமாக இந்த வடசென்னை பகுதியில் குறிப்பாக இந்த சாலைகள்ல இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் என்பது ஒரு முக்கியமான கால்வாய். மழைநீர் செல்லக்கூடிய இந்த சாலையில குடியிருப்பு பகுதிகளிலேயே தண்ணீர் தேங்கக்கூடிய இந்த பகுதிகளில் இந்த கால்வாயை தூர்வாரக்கூடிய பணி என்பது ஒரு முக்கியமான பணியாக பார்க்கப்படுகிறது. அந்த பணியை துரிதப்படுத்தி குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த பணியை மழைக்காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை முதலமைச்சர் நேரடியாக பிறப்பித்திருக்கார். காலையில் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்திய பின்னர் தற்பொழுது நேரடியாக களத்திற்கே வந்து இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கார். ஏற்கனவே இந்த குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய இந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே நடந்து சென்று அந்த பணிகளை எல்லாம் அவர் ஆய்வு செய்திருக்கார். குடியிருப்பில் தண்ணீர் தேங்காதவாறு கால்வாயில் தண்ணீர் உடனடியாக வடியும் அளவிற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும், ஆகாய தாமரை இருப்பதால் இங்கு தொடர்ந்து தண்ணீர் வடிய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே ஆகாய தாமரை அகற்றக்கூடிய பணியையும் தீவிரப்படுத்தி அதற்கான பணியை முடக்கி விடுவதற்கு முதலமைச்சர் நேரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த பணிகளை முடிக்க இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் கோகுல்? அது தொடர்பான தகவல்கள். நிச்சயமாக ஏற்கனவே இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த பணியை உடனடியாக முடிக்க வேண்டும். குறிப்பாக மழை காலத்திற்கு முன்னர் இந்த பணியை முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை காலையிலேயே அதிகாரிகளோடு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில களத்திலேயும் இந்த பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பார்த்து அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கார். இந்த மாத காலத்திற்குள் இந்த பணிகள் முடிப்பதற்கான திட்டம் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள் எந்தெந்த பகுதிகளில் இந்த பணிகள் நடைபெறுகிறது என்ற ஒரு விளக்கத்தை நேரடியாக முதலமைச்சரிடம் அளித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் நேரடியாக கேட்டிருந்த பின்பு நேரடியாக பணிகள் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து அந்த பணிகளை குறிப்பிட்ட அந்த ஏற்கனவே திட்டமிட்ட அந்த காலத்திற்குள் முன்னதாகவே முடிப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இந்த பகுதி என்பது ஒரு குறுகலான பகுதி. கல்யாணபுரம் பகுதி என்பது ஒரு குறுகிய சந்து இருக்கக்கூடிய பகுதி. இங்கு இந்த மழைநீர் வடிகால் என்பது ஒரு முக்கியமான பணியாக பார்க்கப்படுகிறது. குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடிய இந்த பகுதியில உடனடியாக இந்த பணியை தீவிரப்படுத்த வேண்டும், மழை காலத்திற்கு முன்னர் இந்த பணியை முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நேரடியாக ஆய்வு செய்த பின்னர் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார்.
கோகுல், அதே போல ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலம் என்றாலே வெள்ளம் ஏற்படும் என்கிற அச்சம் என்பது சென்னை மக்களிடம் இருக்கிறது. அந்த வகையில் தற்போது முன்கூட்டிய பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள். இது தவிர, இந்த தூர்வாரும் பணி தவிர வேறு எந்தெந்த வகையில் எல்லாம் இந்த மழைக்காலத்திற்காக நாம் தயாராகி வருகிறோம்? வடசென்னை பகுதியில் தற்பொழுது முதலமைச்சர் இந்த ஆய்வை தொடங்கி இருக்கிறார். வடசென்னையில் குறிப்பாக மழைநீர் அதிக அளவில் தேங்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஆய்வை முதலமைச்சர் நடத்தி வருகிறார். இந்த இடத்திலிருந்து அடுத்த கட்டமாக பேசன் பாலம் அருகே கால்வாயை தூர்வாரக்கூடிய பணியையும் ஆய்வு செய்கிறார். அடுத்ததாக மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த மழைநீர் வடிகால் பணிகளை குறித்து நேரடியாக ஆய்வு செய்கிறார். ஓட்டேரி பகுதியில் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்கிறார். அதே போல ஓட்டேரியில் மெட்ரோ ரயில் நிறுத்தம், அங்கு வாகனம் நிறுத்தும் இடத்தை, மெட்ரோ ரயில் ஸ்டாப்பிங் இடத்துல வாகனம் நிறுத்தும் இடத்தையும் பார்க்கிங் ஏரியாவையும் அந்த பணிகளையும் நேரடியாக முதலமைச்சர் ஆய்வு செய்கிறார். மொத்தம் 5 இடங்களில் 5 பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்வதற்கான திட்டம் இருக்கிறது. ஆய்வுப்பணி தொடர்பான விவரங்களை அளித்தமைக்கு நன்றி கோகுல்.